தொல்பொருள் இடங்களுக்குரிய பெயர் பலகைகளை அகற்றியது தொடர்பான வழக்கில் வாழைச்சேனை தவிசாளர், பிரதி தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட 5 பேருக்கும் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் இடங்களுக்குரிய பேர்பலகைகளை அகற்றியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் வாழைச்சேனை காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன், பிரதி தவிசாளர், 2 உறுப்பினர்கள் உள்ளிட்ட 4 பேர் நேற்று வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர். கடந்த 22ஆம் தேதி வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவுகளில் தொல்பொருள் திணைக்களத்தால் தொல்பொருள் இடங்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு பெயர்பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன. வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட வேதிகளில் தங்களது அனுமதிகள் பெறப்படாமல் குறித்த பெயர்பலகைகள் இடப்பட்டன என்று தெரிவித்து வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளரினால் அந்த பெயர்பலகைகள் அகற்றப்பட்டன. இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்தால் வாழைச்சேனை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கிய உத்தரவுக்கு அமைவாகவும் விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் முன்னெடுத்து வந்தனர். இதன் கீழ் வாழைச்சேனை பிரதேச சபைக்குள் இருந்த தொல்பொருள் இடங்களை குறைக்கும் பெயர்பலகைகளை நேற்று வாழைச்சேனை காவல்துறையினர் கைப்பற்றியதுடன் அது தொடர்பில் ஒருவரை கைது செய்திருந்தனர். இது தொடர்பில் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர், பிரதி தவிசாளர் மற்றும் 2 உறுப்பினர்களை கைது செய்கின்றமைக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இன்று வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் 4 முன்னிலையாகி இருந்தனர். பெயர்பலகைகளை திருடியது அரச உத்தியோகத்தர் ஒரு விடயத்தை, அதாவது ஒரு பெயர்பலகையை நட்டால் அது அப்புறப்படுத்தப்படுவது குற்றம் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் காவல்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் பொருத்தமற்ற குற்றச்சாட்டுகள் என்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கொண்டு வந்தார். இதன்போது வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர், பிரதி தவிசாளர், 2 உறுப்பினர்கள் உட்பட 5 பேரும் தலா 5 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த வழக்கானது மீண்டும் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.